அமெரிக்காவில் பெருந்தொகையான குடியேற்ற விசாக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பலர் நாடு கடத்தப்பட்டிருப்பதா வெளிவிவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கடுமையான குடியேற்ற கொள்கை காரணமாக இந்த பெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். ட்ரம்பினுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் இதுவரை சுமார் 9,000 குடியேற்றமற்ற விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். செல்லுபடியாகும் விசாக்கள் வைத்திருந்தவர்கள் கூட முன்னென போதும் இல்லாத அளவிற்கு நாடு கடத்த வழிவகுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன்படி குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 16,000 விசாக்களும், வன்முறையில் ஈடுபட்டமைக்காக 12 விசாக்களும், அதே நேரத்தில் திருட்டு சம்பந்தமான குற்றச்சாட்டில் 8,000 விசாக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டில் நிராகரிக்கப்பட்ட மொத்த விசாக்கள்ல இந்த 3 குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையில் ரத்து செய்யப்பட்ட விசாக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக குறித்த அதிகாரி சுட்டிக்காட்டியிருக்கார்.